வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவுலையும் ஹேபிட்ஸ் அதனோட எஃபெக்ட்ஸ் அப்படின்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் நம்ம என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் நம்மளுக்கு ஏற்புடையதாக இருக்கும், எதெல்லாம் நம்ம எஸ்டியூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த பதிவில் வாட் ஆர் ஆல் த ஹேபிட்ஸ் டு பி அட்ஹர்டு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் போல் சன்லைட்டில் இருக்கணும். சன்லைட்டில் இருக்கிறது என்ன பண்ணாலும் ஏர்லி மார்னிங் கிடைக்கிறதா இருந்தாலும் ஈவினிங்கில் கிடைக்கிற சன்லைட்டாக இருந்தாலும் சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அது என்ன ஆகும்னு கேட்டால் பாடியில் இருக்கிற இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இந்த பாடிக்கு நேச்சுரலாக சிலதெல்லாம் ப்ராசஸ் பண்ண தெரியும். நம்ம என்ன வேணால் சாப்பிட்றோம் இல்லையா, ஏதோ சாப்பிட்றோம், சாப்பாடு, கீரை, பொரியல், அப்புறம் ரசம், சாம்பார், இல்லாட்டி போனால் நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுபோல் நம்ம சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது இதெல்லாம் என்ன ஆகுது, சாப்பிட்றது வேக வச்சு சாப்பிட்டாலும் வேக வைக்காமல் சிலதெல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேக வைக்க வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். அப்படின்னா அதுபோல் சாப்பிட்ற எல்லாமே என்ன ஆகுது, சாப்பிட்டுட்டு செரிமானம் ஆகுது. தட் மீன்ஸ் த ஃபுட் கெட்ஸ் ப்ராசஸ்ட், உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணுறோம். அது என்னெல்லாம் ஆகுது, அதெல்லாம் வைட்டமின்ஸ் கிடைக்குமா, மினரல்ஸ் இருக்குமா, எனர்ஜி இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதை அப்படி செக்ரிகேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுபோல் நேச்சுரலாக உடம்பு சிலதெல்லாம் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நம்ம தூங்குகிறோம், 8 மணி நேரம் தூங்கணும், 6 மணி நேரம் தூங்கணும், அடிக்குவேட் ஸ்லீப், அதை பற்றி கூட சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம். அது மாதிரி இப்போ தூங்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணம், ஒரு 11 மணிலேருந்து விடியற் காலை 4 மணி வரைக்கும் அந்த 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆர்கானும் தன்னைத்தானே ஃப்ரெஷ் பண்ணிக்கும், தன்னைத்தானே எனர்ஜைஸ் பண்ணிக்கும். அதில் கிட்னி, அதாவது கணையம், கல்லீரல், வயிறு, இன்டெஸ்டின், அப்புறம் ஹிருதயம், நுரையீரல், மூளை எல்லாமே தன்னைத்தானே சுத்திகரம் பண்ணிக்கிறதுக்கு மினிமம் 45 to 75 மினிட்ஸ் ஆகும். சிலதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆகும், சிலதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கும். அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த ஒர்க் விச் ஹவ் கிவன் டு தி இன்டர்னல் ஆர்கன்ஸ். என்னெல்லாம் கொடுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வேலையை செய்யும். அது எர்லி மார்னிங் ஒரு கடைசியாக அது இன்டர்னல் வயரை ப்ராசஸ் பண்ணுறதுன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும், எழுந்த உடனே தே வாண்ட் டு கம்ப்ளீட் தேர் அப்ளூஷன்ஸ் எல்லாம் முடித்து ஃப்ரெஷ் பண்ணிப்பாங்க. சிலவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி இண்டிவிஜுவல்ஸ், என்ன ப்ரியாரிட்டைஸ் மைண்ட் எப்படி செட் ஆகிருக்கோ அதுபோல். ஸோ அது எப்படி இன்டர்னலாக எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணுதோ அதுபோல் சன்லைட்டில் நம்ம இருந்தமான D3 அதை என்ன பண்ணோம், நேச்சுரலாக அது ப்ராசஸ் பண்ணிக்கும். அது என்ன பண்ண முடியாது, விட்டமின் டியை கடையில் வாங்கி சாப்பிட முடியாது. இட் ஹஸ் பி ப்ராசஸ்ட் பை தி பாடி. அதுக்கு என்ன வேணும், நிச்சயமாக சன்லைட் வேணும். எந்த நேரமும் ஏர் கண்டிஷன் ரூமில் இருக்கிறது, இல்லை கூலான ஏரியாவில் இருக்கிறது, நிழலில் இருக்கிறது நிழலில் இருக்கிறது ரொம்ப அத்தியாவசியம் தான். ஆனால் எப்படி இருக்கணும், வெயிலில் இருந்த பிறகு நிழலில் இருந்தால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒரு தாழ்மையான ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டால், நிச்சயமாக இந்த பதிவு பார்க்குற அனைவரும் என்ன செய்யணும், அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் காலையில், 5 to 7 மினிட்ஸ் ஈவினிங் அந்த ரேஸில் சன்லைட்டில் இருக்க வேண்டியது அத்தியாவசியம். அப்புறம் அதுபோல் இன்னும் முக்கியமானது இன்னொன்று என்னன்னு கேட்டால், சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் நம்ம எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். அந்த சமயத்தில் too many hours before the gadgets உட்காந்துருக்கோம், அது இல்லை, அதுலேருந்து தவிர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னா ஒரு எமோஷ்னல் மெச்சூரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா, உளவியலாளர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு எமோஷ்னல் மெச்சூரிட்டி ஸ்கேல் கொடுப்பாங்க. அதில் ஒரு 50 அல்லது 60 கொஸ்டின்ஸ் போல் இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்கிறோம் அப்படின்றதுல இருந்தே நம்மளோட மெச்சூரிட்டி எப்படி இருக்குது, எமோஷ்னலி ஹவு வி ஆர் வி ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஸ்டேபிள் அப்படின்றதெல்லாம் காட்டும். இல்லை சமயத்தில் அது சிலதெல்லாம் இன்னொன்று கூட சொல்லிடும், ரிஜிடு யுவார் அப்படின்னு கூட காட்டித்தரும். அந்த நம்ம கேள்விகளுக்கு சொல்கிற விடையை பொறுத்து வேர் வி ஆர் ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால என்ன செய்யக்கூடாது, எப்போவுமே இது ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டியை நம்ம எப்படி தெரிஞ்சிக்க முடியுமோ அதுபோல் கான்ஸ்டன்ட்லி தே ஆர் கம்பேரிங் அவர் செல்ஃப் வித் அதர்ஸ். நாம் என்ன பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுபோல் எப்போவுமே எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணி பார்க்குறோம்னு சொன்னால் அவங்களோட வந்த வழி, த ரோட் விச் தே ஹவ் ட்ராவல்டு, அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அது இல்லாமல் நம்ம வேர் வி ஆர் ட்ராவலிங் அது கூட நம்மளுக்கு தெரியாது, நம்ம ரோடு எப்படி இருக்க போகிறதுன்னு. வாழ்க்கைன்ற அந்த ஜெர்னியில் அடுத்து வரப்போகிற ரோடு ஸ்மூத் டிரைவாக இருக்குமா, டெர்ரைனாக இருக்குமா, இல்லை என்ன தார் டாப் பண்ணாத ரோடாக இருக்குமா, நம்மளுக்கு தெரியாது. வில் ஹாவ் டு ட்ராவல், போய்கிட்டே இருக்கணும். நம்ம வெஹிக்கிள் வாழ்க்கைன்ற ஜெர்னியில் என்ன பண்ணிருக்கணும், இந்த வெஹிக்கிள் போயிட்டே இருக்கும். ஆனால் போகிற இடத்துல கொஞ்ச நேரம் நல்ல ரோடாக இருந்தால் ரோடாக போய்க்கலாம், இல்லாட்டி போனால் ரோடு என்ன
மெண்டு பண்ணாத ரோடு, தார் டாப் பண்ணாத ரோடுன்னு சொன்னால் அப்போ என்ன செய்யணும்? அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஏரியாவில் நம்ம ட்ரைவ் பண்ணிக்கணும். அந்த ட்ரைவ் பண்ண வேண்டிய இடம் என்ன இருக்கும்? 2 கிலோமீட்டர் தான் இருக்குமோ, இல்லை 4 கிலோமீட்டர் இருக்குமோ, அடுத்து வரப்போட 1 ஹவர் ஜெர்னியும் அதுபோல் அந்த டெர்ரைன் ரோடில் தான் பண்ணமோ நமக்கு தெரியாது. ஸோ அது எப்படி லைஃப் வந்து ரிஹர்சல் இல்லாமல் லைவ் ஈவெண்ட் போல் நம்ம தொடர்ந்து அதுபோல் ஜெர்னி இருக்கிறச்சே பார்த்துக்கணுமோ, அதனால் இந்த கான்செப்டை மனசில் வச்சுட்டா அடுத்தவங்களை பார்த்து கம்பேர் பண்ணுறது ரொம்ப தூரம் சரி இருக்காது. ஸோ அது என்ன பண்ணணும்னா, எப்போவுமே நம்மளுக்கு ஒரு பேக்லாக் இருக்கா மாதிரியும் நிறைய இடர்பாடுகளுக்கு நடுவில் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கா மாதிரியும் தோணும். அதை காட்டிலும் நம்ம 25 வயசில் எப்படி இருக்கோம், இன்றைக்கி 30வது வயசில் வாட் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இல்லைன்னா 15 வயசில் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஹவு வி ஆர் நவ் வி ஆர் 25 இயர்ஸ் கிராஸ்டு, இந்த 10 இயர்ஸில் வாட் ஆர் ஆல் த ப்ராக்ரஸ். அப்படி பார்த்துக்கிட்டா வில் ஹாவ் டு தேங்க்ஃபுல் தி என்ன லார்ட் ஆஃப் லார்ட்ஸ்க்கு, ஆல்மைட்டிக்கு, ஆம்னிபர்சன்ட்டுக்கு நம்ம நன்றி உடையவராக இருக்க முடியும். ஏன்னா நம்மளை இவ்வளோ தூரம் மேலுக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு துணை வந்தது நம்ம அப்பா தான். நம்ம அப்பாவை எல்லாரையும் வழி நடத்துறது யார்? ஆம்னிபர்சன்ட்டு தான். அதனால் அதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி உடையவங்களாக இருக்க முடியும். அதனால் எப்போவும் கான்ஸ்டன்ட் கம்பேரிசன் வித் அதர்ஸ் ஆட் டு பி எஸ்டூட், தட் பிஹேவியர் ஆட் டு பி எஸ்டூட். அது என்ன போகும்? இது மாதிரி பாசிட்டிவாக நம்ம யோசனை பண்ணி தெரிஞ்சால் அது நம்மளோட இல் ஹெல்த்லேருந்து நம்மளை வெளியில் கூட்டிகிட்டு வரும். எப்போவுமே நம்ம அடுத்தவங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், அவங்களோட நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுக்கு இது கிடைக்கலையே, அவங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்கேன்னு சொன்னால் அவங்களுக்கு வேறு என்ன மிஸ் பண்ணிட்டு வந்தாங்களோ நமக்கு தெரியாது. நம்மளுக்கு இன்னும் என்ன பெட்டராக கிடைக்க போகிறதோ அதுவும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ கம்பேரிங் அவர் செல்ஃப் வித் அதர்ஸ் அந்த பிஹேவியர் வந்து ஏற்புடையதில்லை. இன்னொன்று, எப்போவுமே ஒரு அக்ரெசிவ் பிஹேவியரை வளர்த்துக்கிறது. அதாவது ஒரு விஷயத்தை சொல்லறதுக்கு முன்னாடியே கோவப்படுறது அப்படின்னா அப்போ என்ன நடக்கும்? நம்மளோட புரிதல் ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். எதிராளி இருக்கிற நமக்கு எவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்கோ அதுபோல் தான் இருந்து பேசுகிறவங்களுக்கும் இருக்கும். அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் இருக்கும், அப்பாவாக இருந்தாலும் இருக்கும், நம்மளுக்கு அக்கா தங்கச்சிங்களாக இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவங்க தானே. நமக்கு எவ்வளோ சாமர்த்தியம் புத்திசாலி இருக்கோ அதுபோல் தான் நம்ம உடன்பிறப்புக்கும் இருக்கும். அதில் வந்து எந்த குறைபாடும் இல்லை. அப்போ என்னாச்சு? நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு முன்னையே கோவப்படுறோம்னு சொன்னால் we are என்ன ஷோயிங் அவர் அக்ரெசிவ் பிஹேவியர் ஆல் த டைம், unable to comprehend things. அப்படின்னா என்ன நம்ம தங்கச்சி இவ்வளோ போலாதான் இருக்குது, என்ன நம்ம அக்கா இவ்வளோ கோவப்படுறாங்களே அப்படின்னு நம்மளோட உடன்பிறப்புகள் நம்ம நினைக்க தோணும். தர்பை என்ன ஆகும்? நம்மளோட இமேஜ் நம்மளுக்கு கெட்டு போயிடும். இது வந்து அக்கா தங்கச்சிக்கிட்ட மட்டும்தான் இல்லை, சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட ஒரு மனைவின்றவங்க சொல்லும் முன்னாடியே கோவப்படுறாங்கன்னு வைங்க, அது அப்போ ஹஸ்பண்ட் என்ன நினைப்பாங்க? அவங்க ஒரு வேளை வெளியில் சொல்லாமல் இருப்பாங்களா இருக்கும், ஆனால் என்ன நினைக்கும், என்ன இப்படி ஒரு பொண்ணு அவங்க எதையும் சொல்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாத ஒரு பொண்ணாக இருக்குது பார், கிருஷ்ணா காப்பாற்று அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினைப்பாங்களா இருக்கும். ஸோ அது என்ன பண்ணக்கூடாது? ஒரு விஷயங்களை சொல்கிறாங்கன்னா யூ ரெடி டு லிசன். இந்த வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தும். யூ ரெடி டு லிசன். ஒய் திஸ் ஹேப்பனிங்? எங்கேயோ போகிறோம், ரோட்டில் ஏதோ இது நடக்கிறது, இல்லை ஒரு கலாமிட்டியே, இல்லை வீட்டுக்குள்ளேயே ஒரு அப்பஸோட சில வேலையெல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு உடனே ஒய் இட் இஸ்ன்னு யூ டி நாட் கம் டு கன்க்ளூஷன். பிகாஸ் ஒரு விஷயத்துக்கு முடிவு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ஹோல்டும் இல்லை. வாட் இஸ் ஹேப்பனிங்? யூ பி அ பேசிவ் ஸ்பெக்டேட்டர். பேசிவ் ஸ்பெக்டேட்டராக இருந்து என்ன இருக்குதுன்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற செய்தியை நம்ம தெளிஞ்சு பார்த்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் கேட்டாலும் சொல்லலாம் முடிவு, கேட்காட்டியும் சொல்லலாம். ஆனால் கேட்கவில்லை என்றாலும் முடிவு சொல்லும் பொழுது நமக்கு அது தேவைதானா? அந்த விஷயத்துக்கு நம்ம முடிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சால் அந்த இம்மிடியேட்டாக ஒரு இம்பல்சிவ் பிஹேவியர் ஒன்று வெளியில் காட்டுறோமே, கோவப்படுறோமே, அதுலேருந்து தவிர்த்துக்கலாம். எல்லாருக்கும் குறை சொல்கிறதுக்கு நம்ம ஆர் வி சுப்பீரியர் டு எவ்ரி ஒன்? நாட் அட் ஆல் பாசிபிள். நம்ம நாட்டிலேயே 140 கோடி பேர் இருக்கோம். 140 கோடி பேர் இல்லை, ஒரு ஸ்டேட்லேயும் இத்தனை பேர் இருக்கோம். நம்ம தமிழ்நாடுனா 8 கோடி பேர் மேலே இருக்கோம், ஆந்திர பிரதேஷ்னா அவ்வளோ பேர் இருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் அத்தனை கோடி பேருக்கு நடுவில் நம்ம ஒரு சாதாரண ஆள் தான். நம்ம நிறைய படிச்சிருக்கலாம், நம்ம எழுதியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்ல தெரியலாம், சரளமாக பேசலாம். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஆடட் டுகெதர். பட் யூ கேன் நாட் கிளைம் நம்ம தான் சுப்பீரியர்னு நினைக்க முடியாது. நம்மளை கூட நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளுக்கு நிறைய பேர் தெரியல, அதில் இதுவும் தெரியல. தெரியாத விஷயங்கள்னு சொல்லும்பொழுது அது ஒரு பெரிய லெட்ஜரில் இருக்கும். தெரிஞ்சது சின்ன ஒரு பேக்கெட் போட்டுக்கிற ஹேண்ட் ரைட்டிங் புக் போல தான் இருக்கும். ஸோ வில் ஹாவ் டு பி கேர்ஃபுல் இன் ரெஸ்பாண்டிங் டு சுச்சுவேஷன். அதனால் ஒருத்தருக்கு அவங்களுக்கு என்ன நடக்கிறதா இருந்தாலும் அந்த விஷயங்களை என்ன நடக்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் கோவப்படலாமா அமைதியாக இருக்கலாமான்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஷோயிங் அக்ரெசிவ் பிஹேவியர், கான்ஸ்டன்ட்லி ஷோயிங் யுவர் ஆங்கர், அது எல்லாத்தையுமே எஸ்யூ பண்ணுறது சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா இட் லீட்ஸ் டு இல் ஹெல்த். அதனால் தேர் ஆர் சர்டன் ஹேபிட்ஸ் தட் ஹஸ் டு பி எஸ்யூட். யூ ஹாவ் யுவர் செல்ஃப் பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.